மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பார்த்துருவோமா? இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மேலும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய தகவல்கள்: இவரின் காலம் 1930 முதல் 1959 வரை. இவரின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். பெற்றோர் அருணாச்சலனார் விசாலாட்சி அம்மையார், மனைவி கௌரவம்மாள். சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர், பட்டுக்கோட்டையார், பொது உடைமை கவிஞர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிறப்புகள்: இவர் 1952இல் பாண்டிச்சேரி சென்று பாவேந்தர் பாரதிதாசனிடம் தமிழ் பயின்றார். பாரதிதாசன் நடத்திய குயில் இதழில் உதவியாளராக பணியாற்றினார். எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர். இவரை திரைப்பட உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதிதாசன். அவர் கோட்டை, நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் உடுமலை நாராயணகவி. 1981ஆம் ஆண்டு தமிழக அரசால் பாவேந்தர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. 1993இல் இவரின் பாடல்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டது. பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர். தன் பாடல்களில் உருவங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டியவர். இவரின் முதல் பாடல் நல்லதை சொன்னான் நாத்திகனா. பட்டுக்கோட்டையில் மக்கள் கவிஞருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு 2000. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் மேற்கோள்கள்: தூங்காதே தம்பி தூங்காதே, திருடாதே பாப்பா திருடாதே, சின்ன பயலே சேதி கேளடா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நாம் ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும், செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமது பதவி, காயும் ஒரு நாள் கனியாகும், கனவும் ஒரு நாள் நினைவாகும். ஸோ உங்களுக்கான கொஸ்டின்: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை மீண்டும் தோன்றிய பாரதியார் என புகழ்ந்தவர் யார்? இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.